டிட்வா புயல் பாதிப்பால் தமிழக அரசால் ஹெக்டர் ஒன்றுக்கு 20,000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறையில் புதிய செயலி மூலம் விளைநிலங்கள் கணக்கெடுப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா தாளடி இந்த ஆண்டு 68,500 ஹெக்டரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக கடந்த 10 நாட்களாக பெய்த மழையினால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 18,189 ஹெக்டேரில் மழைநீர் சூழ்ந்து தற்போது வடிந்து வருகிறது. இதில் கடந்த 7 நாட்களுக்கு மேலாக 10,000 ஹெக்டேரில் பயிர் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. தற்போது தமிழக அரசின் உத்தரவின்படி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கணக்கெடுக்கும் பணியினை துவங்க அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி நேற்றிலிருந்து சாகுபடி செய்த பயிர்கள் அழிந்த பயிர்களை கணக்கு 33% மேல் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி நேற்று உதவி வேளாண்மை அலுவலர்கள் மற்றும் கிராம நிர்வாகங்களால் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இன்னும் 5 தினங்களுக்குள் இந்த கணக்கெடுக்கும் பணி முடிவுற்று அரசுக்கு கருத்துரு அனுப்பி வைக்கப்படும். மேலும் தற்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ரூபாய் 20,000 நிவாரணமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்கள்.